கோவையில் முதல் முறையாக அரசு உதவி பெறும் பள்ளியான CSI ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் விதமாக AI தொழில்நுட்ப உதவிகளுடன் கூடிய ஸ்மார்ட் போர்டுகள் துவங்கப்பட்டது. தற்போது பல்வேறு பள்ளி வகுப்பறையில் ஸ்மார்ட் போர்டுகள் பயன்பாடு அதிகரித்து வருகின்றது. இந்த நவீன தொழில்நுட்பம் மாணவர்களின் கற்கும் திறனை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நாடு முழுவதும் பெரும்பாலும் தனியார் பள்ளிகளில் பயன்படுத்தப்படும் இந்த தொழில்நுட்பத்தை கோவையில் முதல் முறையாக அரசு உதவி பெறும் பள்ளியான CSI ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் துவங்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 40 ஸ்மார்ட் போர்டுகள் நிறுவப்பட்டு வகுப்பறையில் இதற்கான பயன்பாடு துவங்கியது. இதற்கான துவக்க விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர், கோயமுத்தூர் CSI திருமண்டல செயலாளர் ஆயர் பிரின்ஸ் கால்வின் தலைமையில் நடைபெற்ற இதற்கான விழாவை பள்ளியின் தலைமை ஆசிரியை மெர்சி பெட்டில்டா ஒருங்கிணைத்தார். இதில் தலைமை விருந்தினராக கோயமுத்தூர் CSI திருமண்டல பேராயர் மறைதிரு திமோத்தி ரவீந்தர் கலந்து கொண்டு ஸ்மார்ட் போர்டுகள் பயன்பாட்டை வகுப்பறையில் துவக்கி வைத்தார். இதேபோல பள்ளியில் மின்சார உபயோகத்திற்கான புதிதாக நிறுவப்பட்ட சோலார் பேனர்களும் துவங்கப்பட்டன. ஸ்மார்ட் போர்டுகள் துவங்கப்பட்டதன் நோக்கம் குறித்து பள்ளியின் நிர்வாகிகள் கூறுகையில், ஏற்கனவே CSI ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் கற்கும் திறன்களை மேம்படுத்தும் விதமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், அதன் ஒரு பகுதியாக இந்த ஸ்மார்ட் போர்டை பயன்பாட்டு வகுப்பறையில் துவங்கியுள்ளதாக தெரிவித்தனர். தற்போதைய மாணவர்களின் கல்வி கற்கும் திறனில் காட்சி கூறுகளை முன்வைப்பதன் மூலம் மாணவர்களுக்கு வளமான கற்றல் அனுபவத்தை வழங்குவதாகவும், குறிப்பாக மாணவர்களின் கற்றல் அனுபவம் இந்த தொழில்நுட்பத்தால் மேம்படுவதாக தெரிவித்தனர். ஸ்மார்ட் போர்டுகள் மூலம் மாணவர்கள் வரைபடங்கள், வீடியோக்கள் மற்றும் பலவற்றை அவர்களுக்கு முன்னால் உள்ள பெரிய திரையில் பார்க்கும் திறனை கொண்டுள்ளதால் அவர்களின் கற்றல் திறன் கூடுதலாக மேம்படும் என நம்பிக்கை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கோவை CSI திருமண்டல பொருளாளர் அமிர்தம் மற்றும் ஆயர்கள், திருமண்டல பேரவை உறுப்பினர்கள், CSI கல்வி நிறுவனங்களின் பல்வேறு நிலை நிர்வாகிகள், ஆசிரியர்கள், ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் CSI ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி மெர்சி பெட்டில்டா. கடவுளின் பெரிதான கிருபையினாலே இப்பள்ளி வளர்ந்து வருகிறது. இன்றைய நாட்களின் சவால்களை சந்திக்கும்படியாக மாணவர்களுக்கு சிறந்த கல்வி, ஒழுக்கம், வாழ்க்கை நெறிமுறை போன்றவைகளை மிக சிறப்பாக நாங்கள் கற்றுக் கொடுத்து வருகிறோம். அனைத்து மாணவர்களும் அனைத்து வளங்களையும் பெற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். எங்களுடைய நிர்வாகம் அதற்கென்று பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. ஸ்மார்ட் போர்டு என்பது இப்பொழுது எல்லா இடத்திலும் பரவலாக பெருகி வருகிறது. வசதி படைத்தவர்களுக்கும் அதிக கட்டணம் கட்டி பெரிய பள்ளிகளிலே படிப்பவர்களுக்கு தான் அந்த வசதி என்ற நிலை மாறி அனைத்து மாணவர்களும், ஏழை குழந்தைகளும் படிக்கிற இந்த அரசு நிதி உதவி பெறும் பள்ளியிலே அனைத்து வகுப்புகளுக்கும் நாங்கள் ஸ்மார்ட் போர்டு செய்து கொடுத்திருக்கிறோம். தமிழ் வழியில் கல்வி கற்கும், கட்டணம் இல்லாமல் படித்து கொண்டிருக்கும் மாணவர்களும் இதனால் பலனடைகிறார்கள். ஒருவேளை இந்த நாட்களிலே அவர்கள் பாடத்தை, புத்தகத்தை பார்த்து படிப்பதை காட்டிலும் டிவி, ஃபோன் இப்படி படித்து பழகிவிட்டார்கள். அவர்கள் அதனால் கண்ணால் கண்டு படிக்கும்போது அவர்களுக்கு அதனுடைய தெளிவு கிடைக்கும். எனவே அவ்விதமான ஒரு முயற்சியிலே எங்களுடைய நிர்வாகத்தினுடைய பேர் உதவியுடன் 40 வகுப்புகளுக்கும் நாங்கள் ஸ்மார்ட் போர்டு AI டெக்னாலஜியுடன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியுடன் செய்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் சோலார் பேனல், இயற்கை எரிசக்தியை நாம் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இயற்கை வளங்களை நாம் பயன்படுத்தி மின்சார கட்டணமும் குறைக்க இது உதவியாக இருக்கும் என்று எண்ணி அதையும் நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களுடைய நிர்வாகத்திற்கும் இந்த மாணவர்கள் பேரில் அக்கறை கொண்டு உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.